Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். ஓகே, ஸோ மெயின்ஸ் லெவல் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் இந்த மாதிரி பேராஜம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுங்க. பிகாஸ் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரீட் பண்ணணும். ஓகேயா, ஸோ கிராமர் எல்லாமே கொஞ்சம் டஃபாக வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் வரும். பட் தென் ரீடிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வெக்காப்ஸ் அப்படின்னும் பொழுது ப்ரிலிம்ஸில் தேவைப்படும். பட் தென் மெயின்ஸ்னும் பொழுது ப்ராக்டிஸ் அண்ட் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு வார்த்தையே தெரியல அப்படின்னும் பொழுதும் ரீட் பண்ணா அது என்ன கான்டெக்ட்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம ஆயிரணும். சரியா, ஸோ மெயின்ஸ்ல வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷனோ இல்ல பேராஜம்பிள்ஸோ இல்ல க்ளோஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இன்டைரக்டா இருக்கலாம். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லியுமே ஒரு இதை போட்டிங்கன்னா நீங்க வந்து ரீட் பண்ண உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சரி. ஸோ மெயின்ஸ் பேப்பர்னு எடுத்துக்கும் பொழுது ரிவ்யூ ஃபுல்லா பண்ண வேண்டாம். லைக் ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் சி வேர் த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் இஸ். ஸோ தட் ரெண்டு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் பொழுது எது வந்துட்டு டஃபா இருக்கு எது ஈஸியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதையுமே நீங்க பிக்கப் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ப்ரொசீட் வித் எக்ஸாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அட்டென்ட் பண்றது ஃப்ளோல போயிட்டே இருங்க. சரியா, ஸோ ரீட் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா அதுல வந்து கவனத்தோட நம்ம ரீட் பண்ணோம். அவ்வளவுதான் இங்கிலீஷ் வந்து போடுறதுல. ஓகேயா, சரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ் டெஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ணிருக்கலாம். பட் அந்த க்ளோஸ் டெஸ்ட்ல எப்பவுமே வந்து ஒரு வேர்டை தான் நம்ம வந்து போய் அந்த சென்டென்ஸ்ல என்ன வேர்ட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறோம். பட் சில இடத்துல வந்து நம்மளுக்கு சென்டென்ஸை வந்து ஒரு ஃப்ரேஸ் ஆர் ஒரு ஃபுல் சென்டென்ஸை கூட உட்கார வைக்கிற மாதிரி சில கொஷின்ஸ் நமக்கு வரும். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன கான்டெக்ட்ல பேசியிருக்காங்க, கூட என்ன சென்டென்ஸ் நமக்கு வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி விஷயங்க வந்து நமக்கு மோஸ்டா சில பேப்பர்ஸ்ல நமக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ செஷனை ரொம்ப கிளீனா நோட் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு புரியும். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ மேல என்ன கொடுத்துருக்காங்கன்றத ரீட் பண்றேன். அப்போ அப்ரோச் பண்ற விதமும் என்ன மாதிரி கொடுத்திருந்தா இப்படி பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். Read the paragraph carefully and identify the position at which the given sentence can be inserted. Okay, so இதுக்கு முன்னாடி a sentence is given bold after the paragraph. Okay, so இதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறது வந்து போல்ட்ல கொடுத்திருக்காங்க. அந்த சென்டென்ஸை இதுக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். சரியா, ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க இங்க வந்துட்டு ஏ ஆப்ஷன்ல ஒரு சென்டென்ஸை இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னும் போது கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து ஏவை எந்த இடத்துல நீங்க போடுறீங்களோ அதோடைய ஆப்ஷனை நம்ம கீழே போடுவோம். ஸோ சால்வ் பண்ணும்பொழுது அதை கிளாரிட்டியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் பொழுது இதே காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ கோ இன் ஃப்ரம் த கொஸ்டின். சரியா, ஸோ கொஸ்டின்ல இருந்து போகும்பொழுது எங்க வந்து க்ளூ வேர்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே விதத்தை இங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டின்ஸ் ஆர் லைக் அட்டாச்சிங் சென்டென்சஸ். ஸோ அதை ரீட் பண்ணும்பொழுது இதை திருப்பி வந்து ரீட் பண்ணும்போது எந்த இடத்துல அது வரும்ன்ற க்ளூ வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ரீட் த content. So explaining the rationale for its policy stance of being prepared to stay accommodative for as long as necessary to ensure that economic growth becomes durable. ஓகேயா, சரி. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுல இங்க ரேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னன்னா, இட்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆர் ரீசன்ஸ் பத்தி சொல்றாங்கல்ல, ஃபார் இட்ஸ் பாலிசி. ஸோ ஏதோ ஒரு பாலிசியை பத்தி பேசுறதுக்கு சொல்றாங்க. ஸோ ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அதோட நிலைப்பாடை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆஃப் பீயிங் ப்ரிப்பேர்ட் டு ஸ்டே accommodative for ஒரு லாங் பீரியடுக்கு. ஓகேயா, ஸோ நெசசரியா இருக்கு டு என்ஷூர் எக்கனாமிக் growth. ஸோ ஒரு வார்த்தைக்கும் ஏன் ப்ரிஃபரன்ஸ்னா, இது நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப். ஸோ நம்ம வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவா அந்த மாதிரி விஷயங்க கூட நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ரீட் பண்றோம். சரியா, ஓகே. ஸோ எக்கனாமிக் growth becomes durable ஆகுது. ஓகேயா, ஸோ லாங் லாஸ்டிங்கா இருக்கிறது தான் நம்ம டியூரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, could dampen the demand for contact intensive services இல்ல restrain growth impulses and prolong the return to normalcy. So ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்க வந்து டம்பன் ஆகுது ஆவறத சொல்லும்பொழுது the demand for contact intensive servicesலாம் வந்து restrain growth. So growth வந்து
கம்மிப்படுத்துது, கட்டுப்படுத்துறது தான் ரிஸ்ட்ரெயின்ட் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த வேர்ட் எல்லாமே என்ன சொல்லலாம், கட்டுப்படுத்துது. இம்பல்சஸ் அண்ட் ப்ரொலாங் த ரிட்டர்ன் டு நார்மல்சி. ஓகே, ஸோ வாட் இஸ் இம்பல்சஸ்னா தூண்டுதல் பண்றது, ஸ்டிமுலேட் பண்றது, ப்ரொவோக் பண்ணது, இம்பீட் பண்றது, இது எல்லாமே இட் இஸ் அ சினோனிம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட். சரியா? ஸோ ஒரு நார்மல்சிக்கு கொண்டு வரதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒரு பாலிசி இதை பத்தி. இங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை டம்பன் பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். அடுத்தது okay, so with jobs and incomes remaining under stress for millions and uncertainty around the efficacy and safety of the vaccine persisting even as authorities seek to ramp up the immunization drive. So immunization vaccine வந்திருக்கும் பொழுது இந்த கோவிட் ரிலேட்டடா இருக்கலாம். சரியா? பிகாஸ் இங்க இம்யூன் பண்ணியிருக்காங்கன்றாங்க அண்ட் இன்னொன்னு சொல்லிட்டாங்க வேக்சின்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நியர்பையா இருக்கிற நியூஸ் ஏதாவது இருக்கலாம். பட் தென் ஏதோ ஒரு விஷயத்தை இங்க கன்வே பண்ணியிருக்காங்க. காட் அன் ஐடியா, ரைட்? ஸோ இங்க வந்து வித் ஜாப்ஸ் அண்ட் இன்கம்ஸ். ஸோ இந்த விஷயமும் பார்த்துக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா அங்க நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு தேவைப்படலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஃபார் மில்லியன்ஸ், நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அண்ட் அன்சர்டனிட்டினா என்னது? வி கேனாட் ப்ரிடிக்ட் எனிதிங், வி கேனாட் வாட் டு சே anticipate anything, forecast பண்ண முடியாது. இந்த வேர்ட் எல்லாம் அதுக்கு சொல்ல முடியும். over the efficacy is what நம்ம பண்ற செயல்பாட பத்தி பேசும்பொழுது efficacy or efficiency இதெல்லாம் சொல்லுவோம்ல. and safety of the vaccine. so அந்த வேக்சினை பத்தி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. continuous persisting பொழுது continuous even as authorities seek to ramp up is what increase the immunization drive பத்தி பேசியிருக்காங்க. so overall ஒரு வேக்சினை பத்தி தான் இங்க இருக்கு. next one. ஸோ என்ன பத்தின்றதெல்லாம் இங்க வந்து ஷார்ட்டா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து பேராகிராஃப் என்னன்னு தெரியாதுல. ஸோ ஃபர்ஸ்ட் இதை படிக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். ஸோ இங்க ரீட் பண்ணும்பொழுது ஓ அங்க இந்த பாயிண்ட் இருந்தது, அப்ப இதுதான் இங்க வரும்ன்ற ஐடியா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட், த ஆர்பிஐஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இங்க வந்து நம்ம எம்பிசி கமிட்டி இருக்குல்ல, அதை பத்தி பேசியிருக்காங்க. ஹேஸ் ஆப்டட் டு ரீஅஃபர்ம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த ஆல்ரெடி இருக்கிறத ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரீபேர் பண்றீங்கன்னா இருந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை, ஸோ திருப்பி ரிப்பேர் பண்றீங்க. ஸோ அது மாதிரி ரீஅஃபர்ம் இட்ஸ் growth சப்போர்ட்டிவ் அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே வேர்டை நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்ல. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அங்க ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கு, அதாவது ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் கீப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அன்சேஞ்ச். ஸோ இங்க மானிட்டரி பாலிசி கொண்டு வந்திருக்க ஒரு விஷயம் ஒன்று ரீஅஃபர்ம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் அன்சேஞ்ச் பண்ணாம சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன். So next one என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, add to this the fact that IHS Markets Manufacturing Purchasing Managers Index, okay, அந்த சர்வே என்ன பண்ணிருக்கு for March revealed that business sentiment had slid to a 7-month low. ஸோ இவங்க கொடுத்திருக்க ஒரு சர்வே ரிப்போர்ட் படி 7th மந்த்ல வந்து ஒரு டவுன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்லிட் இஸ் வாட், ஸ்லைட் இஸ் வாட், கீழே இறங்குறது தானே. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேட் இருக்கிறதுனால அது V3ல நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ 5 கொஸ்டினும் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா இங்கே இ வரையும் இருக்கு. ஸோ இங்க கீழே என்ன பண்ணுவோம், எங்க இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஆப்ஷனை தூக்கி கீழே நம்ம மார்க் பண்ணிட்டு போயிடணும். சரியா? இப்போ நம்ம பேராகிராஃபை வாசிக்க போறோம். Okay, so let's read the paragraph. Okay, so armed with the renewed mandate to contain inflation within a 2% point range of the target 4%. சரியா? so இங்க என்ன சொல்லிருக்காங்க, inflation வந்து it is 2%, point range target எவ்வளவு இருக்கு, 4% இருந்திருக்கு. ஓகேயா? and mindful of the pandemic's latest wave. okay, so இங்க வந்து mindfulா இருக்கிற ஒரு விஷயம் அது pandemicோட அந்த latest wave பத்தி தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல வந்து inflation was within 2%, அவங்க வந்து டார்கெட் பண்ண 4%ல. ஓகே, ஸோ இங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரினியூட் மேண்டேட். ஓகே, ஸோ கம்பல்சரியா கொண்டு வந்த ஒரு விஷயத்துல அவங்க என்ன கண்டெய்னா இருக்கு, இன்ஃபிளேஷன் வந்து 4% டார்கெட் பண்ணதுல இருந்து 2% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கமா அப்படின்ற க்ளூ இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல வந்து என்ன சொல்றது, ஸ்டார்ட் கேபிட்டல் லெட்டர் இல்லாம ஒரு லோவர் கேஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம், கண்டிப்பா இதோட அட்டாச் பண்ணலாம். பட் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான்
அந்த இடத்துல போட முடியும். சரியா? சோ இப்போ இங்கே வரையும் உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா க்ளோஸ்க்கு என்ன பண்ணுவோம்? 3 blank வருது. ஒரே சென்டென்ஸ்ல 3 blank. எனக்கு புரியல அப்படின்னும் பொழுது செகண்ட் சென்டென்ஸையும் வாசிப்பீங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணும். சோ இங்க வரையும் படிச்சிருக்கேன். இங்க என்ன அட்டாச் பண்ணணும்னு தெரியலன்னும் பொழுது அது நடுவுல பண்ண போறீங்க. இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும். அப்போ அடுத்ததுல என்ன குடுத்திருக்காங்கன்னு தெரியும் பொழுது ஒரு சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். சரியா? சோ இது வரைக்கும் இன்ஃப்ளேஷன் பத்தி இருக்கு. மைண்ட்ஃபுல்லா பேண்டமிக்கோட லாஸ்ட் வேவ் பத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸும் வாசிக்கலாம். The MPC which met for the first time in the new financial year also maintained its projection for GDP expansion in the current fiscal at 10.5%. ஸோ இங்க GDP பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10.5% சொல்லிட்டு current physicalல என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ notwithstanding the risks to the forecast from the current upsurge in the increase ஆயிருக்கு என்னது நோவல் கொரோனா வைரஸ் கேசஸ் அண்ட் ஆல்சோ அசோசியேட்டட் லோக்கலைஸ்ட் லாக்டவுன். ஸோ நிறைய லாக்டவுன்ஸும் வந்து இங்கே அசோசியேட் ஆயிருக்கு. ஃபைன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது வாட் இஸ் த க்ளூ தட் யூ ஹேவ்? நம்ம படிச்ச 5 சென்டென்ஸ்லயும் ஒரு சென்டென்ஸ்ல மானிட்டரி பாலிசி பத்தி ஃபுல் அப்ரிவேட்டடா நமக்கு இருந்தது. இப்போ இந்த பாயிண்ட் வருதுன்னா எப்பவுமே நம்ம வந்து பாராஜம்பிள்ஸ்ல போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இப்போ ட்ரிப்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். சரியா? TRIPS. சரியா? இந்த வேர்டை வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த வேர்டை நான் வந்து அப்ரிவேஷனா யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் டெல் த ஃபுல் ஃபார்ம் இட், ரைட்? ஸோ ட்ரேட் அசெட்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் அசெட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்மளுக்கு வரும்ல. ஸோ அதை பத்தி நான் பேசுறேன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அதை ஷார்ட் ஃபார்ம்ல சொல்ல முடியும். இப்போ நம்மளே ஒரு பேர் சொல்லுவோம். ஸோ இந்த பேர்ல இருக்கவங்களோட நிக் நேம் தான் இது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ஆப்வியஸா இட் இஸ் த சேம் ஃபார்மேட் யோர் ஆல்சோ. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பேசின பிறகு நம்ம வந்து இந்த சென்டென்ஸை சொல்ல முடியும். அப்ப எந்த ஆப்ஷன்ல அதை பார்த்தோம் நம்ம? ஓகே, ஸோ ஓவர் இயர். ஸோ இதை நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்க? The pandemic's latest wave, the RBI's Monetary Policy Committee has opted to reaffirm its growth supportive accommodative stance and keep the interest rates unchanged. புரிஞ்சுதா? ஸோ இங்க வந்து அவங்க அந்த இன்ஃப்ளேஷன் வரதுக்கு அந்த டார்கெட்டை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அதனால பேண்டமிக் இருக்கிறதுனால அவங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கிறதுனால லேட்டஸ்ட் வேவ்ல ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி என்ன பண்ணிருக்காங்க? ஹஸ் ஆப்டட் டு ரீஅஃபர்ம் என்னது growth சப்போர்ட்டிவா அண்ட் கீப் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் growth சப்போர்ட் பண்ற விதமா என்ன பண்ணிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாத்தையுமே அன்சேஞ்சா வச்சிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஜிடிபி வந்து 10.5% இருக்கு. ஸோ நாட் வித் ஸ்டாண்டிங் த ரிஸ்க் டு த ஃபோகாஸ்ட் ஃப்ரம் த கரண்ட் அப்சர்ஜ் ஆஃப் இந்த கேசஸ் இருக்கிறதுனால ப்ரிடிக்டபிளா இல்லை. ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல கொரோனா வைரஸ் வந்துருச்சு, அடுத்து வந்து லாக்டவுன்ஸும் உள்ள வந்துருச்சு. ஸோ இங்க வந்து என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க? த கமிட்டி. அப்ப இந்த கமிட்டி யாரை மீன் பண்றாங்க? MPC தான் மீன் பண்றாங்க. என்ன சொல்லிருக்காங்க? was unambiguous that its action were born of the need to stay supportive at the time when there was a real threat. Okay, so real threat இருக்கும் பொழுது that the renewed jump in COVID-19 infections. So ஒரு COVID-19 infection spread ஆன அந்த கேசஸ் இதுல ஒரு ரியல் ஜம்ப் இருக்கும் பொழுது இந்த த்ரெட்டை பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரியா? what is unambiguous? first of all வெறும் ambiguousனாலே it is a negative word. சரியா? so not clear, obscure அப்படின்ற வேர்ட் எல்லாம் நம்ம அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியா? so not clear நம்ம நல்லா புரியும். சரி, so வெறும் ambiguousனா not clearனு அர்த்தம். சரியா? அப்போ unambiguous அப்படின்னும் பொழுது இங்க ஆல்ரெடி இது நெகட்டிவா இருக்கு. இங்க நான் திருப்பி ஆட் பண்ணும்பொழுது இந்த வேர்டு வந்து பாசிட்டிவா தானே ஆயிரும். so it was clear that its action were born. புரியுதா? ஸோ அந்த வேர்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? வேர்ட் இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ் வென் அப்படின்ற ஒரு இதுவும் ஆட் ஆகும் பொழுது அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, சரி. ஸோ இப்போ அதோட மீனிங் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பி இடத்துல நம்ம என்ன போட முடியும்? ஸோ என்ன வந்து சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆட் டு த ஃபேக்ட். அப்போ அந்த சென்டென்ஸ் ஆட் டு த ஃபேக்ட்னு ஸ்டார்ட் ஆகும் பொழுது இந்த இடத்துல இது ஒரு ஃபேக்டை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கணும். ஸோ இங்க வந்து ஃபேக்டை பத்தி பேசல, பட் வந்து கொரோனா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இது வரையும் தான் பேசியிருக்காங்க. ஓகேயா? சரி, சோ இத வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்தது with jobs. so இந்த jobs பத்தி ஏதாச்சும் முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா with jobs and incomes remaining under stress. ஓகேயா? so ஆல்ரெடி ஜாப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ வித் ஜாப்ஸ் அண்ட் இன்கம் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு அப்படின்றத மீன் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ்ல அதை நம்ம கொண்டு வர முடியும். அடுத்தது இங்க வந்து could dampen the demand for contact intensive services, restrain the growth impulses and prolong the
ரிட்டர்ன் டு நார்மல்சி. ஸோ இந்த விஷயத்த வந்து என்ன பேசியிருந்தாங்க, ஸோ கோவிட் பத்தி தான். ஸோ திருப்பி வந்து ரிட்டர்ன் டு நார்மல்சிக்கு வந்து growth வந்து ரிஸ்ட்ரெயின் பண்ணிருக்கு. ஸோ என்ன தூண்டுது அண்ட் என்ன ப்ரொலாங் பண்ணுது, நார்மல்சிக்கு கொண்டு வரதுக்கு ப்ரொலாங் பண்றத பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பிளைனிங் த பிரின்சிபிள்ஸ், அதாவது ரேஷனல்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இட்ஸ் பாலிசி. அப்போ அங்க கமிட்டி பேசியிருக்காங்கன்னும் பொழுது பாலிசி ஸ்டாண்ட்ஸ், அதோட நிலைப்பாடை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆஃப் பீங் ப்ரிப்பேர்ட் டு ஸ்டே அகாமடேட்டிவ் ஃபார் as long as necessary to ensure that economic growth becomes durable. ஸோ அது வரையும் வந்து we have to stay accommodative அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசியில they have got, the committee was clear that its action were born. ஸோ அவங்க எடுத்திருக்க ஆக்ஷன் பேசும்பொழுது எக்ஸாக்டா த கமிட்டி கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸ்பிளைனிங் சம்திங் அப்படின்னு பேசும்பொழுது இங்க என்ன பேசியிருக்காங்க, ஒரு விஷயத்த இந்த growth டியூரபிளா ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த பாலிசிய ஸ்டாண்ட்ஸா வைக்கணும்ன்றத பேசியிருக்காங்க. அப்ப பேசின பிறகு தானே இங்க வந்து they were clear about its action. ஸோ எதோட ஆக்ஷன், இவங்க கொண்டு வந்திருக்க இந்த ஆக்ஷனை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிவ் அட் த டைம் வென் ரியல் த்ரெட், அதாவது ஒரு ஜம்ப் இருந்த பொழுது, அதாவது நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது அவங்க கொண்டு வந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர், பி. அப்படி பி இடத்துல தான் இதை நான் கொண்டு வரேன்னா இதுக்கு ஆப்ஷன் 1 தான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதை நம்ம எங்க பிளேஸ் பண்ணோம், இதை நம்ம பிளேஸ் பண்ணது ஆப்ஷன் ஏல பிளேஸ் பண்ணோம். இங்க பிளேஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நமக்கு ஆப்ஷன் 2 வரும். ஸோ இந்த சென்டென்ஸ் ஏல பிளேஸ் பண்ணோம், அந்த சென்டென்ஸை பில பிளேஸ் பண்ணோம். ஓகேயா, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ ரீடிங். ஓகே, ஸோ இங்க வரையும் முடிஞ்சிச்சு. டேஷ் தட் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் as dipped as a MPC noted. So MPC noted படி consumer confidence as dipped, it has reduced, is a clear sign that uncertainty clouds the outlook for growth. So uncertainty அப்படின்னு ஒன்று நடக்கிறது clouds. Okay, so increases the outlook for growth. ஓகேயா, ஸோ அது வந்து ஒரு பிக்சரிங்கா இருக்கு. ஓகேயா, ஸோ growth பத்தி சொல்றதுல அப்போ இங்க வந்து ஏதோ கொடுத்துருக்கணும், வேற அந்த தட்ன்ற வேர்டு வந்து அதை டிஃபைன் பண்ணி தான் சொல்லியிருக்கு. சரியா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சுதான் சொல்ல முடியும். இப்போ ஆட் டு த ஃபேக்ட்னு ஒன்று பார்த்தோம். அப்போ ஏதோ ஒரு ஃபேக்ட் ஆல்ரெடி இருக்கு, பட் மேல வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, அந்த பாலிசியை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க பேசணும். இன்னொரு கொஸ்டின் நம்ம என்ன விட்டு வச்சிருந்தோம், வித் ஜாப்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஜாப்ஸ் பத்தியும் நமக்கு பேசல. ஆனா இன்னொன்னு குட் டம்பின் த சம்திங், ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரதை பத்தி அது தூண்டும் அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேயா? Okay, so COVID-19 infections could dampen the demand for contact intensive services, restrain the growth impulses and prolong the return to normalcy. That consumer confidence has dipped as the NPC noted. Okay, so இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்டாப் வராது. ஓகேயா, ஸோ இங்க வந்து என்ன சொல்லலாம், the renewed jump in COVID-19 infections could dampen the demand for contact intensive services, restrain பண்ணுது growth and impulses the prolong to the normal கொண்டு வரதை பத்தி பேசியிருக்காங்க. So that consumer confidence has dipped as the NPC noted. புரியுதா? ஸோ ஒரு விஷயத்தையுமே நம்ம இங்க கிளாரிட்டியா பார்க்குறோம், எதனால அங்க வருது, ஃப்ரண்ட் சென்டென்ஸ் பேக் ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா, சரி, லெட்ஸ் கண்டினியூ இயர். ஸோ இங்க கொடுத்தாச்சு. ஸோ இங்க டேஷ் ஈவன் ஆஸ் த ரிசர்ச் ஃபர்ம்ஸ் சப்சிக்வெண்ட் இந்தியா சர்வீஸ் PMI report showed both manufacturers and services companies continue to shed jobs. இங்க க்ளூ என்ன இருக்கு, ஜாப்ஸ் ஃபார் அ 13th month. ஓகேயா, ஸோ இங்கே தான் ஜாப்ஸ் பத்தி பேசியிருக்காங்கன்னா வித் ஜாப்ஸ் நான் சொல்ல முடியுது, இங்கே தான் நான் சொல்ல முடியும். ஓகேயா, சரி. ஸோ இப்போ நம்ம இன்னும் டி போடலை, ஆனால் இ இடத்துல அந்த சென்டென்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இது எங்க வருது, நமக்கு சிக்கு வருது. ஸோ 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ வித் ஜாப்ஸ்ன்றது எங்க பார்த்தோம், ஓகே, ஸோ இங்கே தான் இருக்கு. With jobs and incomes remaining under the stress for millions and uncertainty over the efficiency, அதாவது அவங்களோட செயல் and safety of the vaccine persisting even as authorities seek to ramp up is what, to increase the immunization drive. ஸோ இங்கே வந்து with the jobs, அப்போ ஆல்ரெடி ஜாப்ஸ் இருக்கு, அப்போ அந்த ஜாப்ஸ் இருக்குன்றத பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு.
இந்த பாயிண்ட் நம்ம ரீட் பண்ணும்பொழுது continue to shed jobs for a 13th month with jobs and incomes remaining under stress for millions and uncertainty. ஸோ அதை பத்தியும் பேசியிருக்காங்களா? ஓகே, ஸோ அதை பத்தி கோட் பண்ணல, அந்த ஜாப்ஸ் பத்தி இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரிலை பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வருது. அப்போ இது வந்து கரெக்டா நமக்கு இந்த இடத்துல தான் உட்கார போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷன் 5 தான் நம்மளோட ஆன்சர். வேர் இம்யூனைசேஷன் டிரைவ் இட் இஸ் ஹார்ட் டு ஃபோர்சி கன்சம்ஷன் டிமாண்ட் ரீபவுண்டிங் டு ப்ரீ கோவிட் லெவல்ஸ் எனி டைம் சூன். சரியா? ஸோ கரெக்டா இந்த இடத்துல போட்டிங்கன்னா நமக்கு வரும். ஓகேயா? சரி, ஸோ இப்போ வந்து ஆட் டு த ஃபேக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் வேர்டை நம்ம எடுத்து வச்சோம். ஸோ ஆட் டு த ஃபேக்ட்னும் பொழுது இங்க வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, ஸோ டிப் ஆயிருக்கு. கன்சியூமரோட கான்ஃபிடன்ஸ் ஹஸ் டிப் ஆஸ் த என்பிசி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இஸ் அ கிளியர் சைன் தட் அன்சர்டனிட்டி கிளவுட்ஸ் த அவுட்லுக் ஃபார் த growth. ஓகே, ஸோ அன்சர்டனிட்டின்னு ஒன்று நடந்திருக்குன்றதுக்கு ஒரு சைனா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து யூ கேன் ஆட் டு த ஃபேக்ட். ஸோ என்ன சொல்லலாம்? ஆட் டு திஸ் ஃபேக்ட் தட் IHS அப்படின்றது என்ன பண்ணிருக்கு, இந்த சர்வே வந்து என்ன பண்ணிருக்குன்னா for month revealed that business sentiment had slid to a 7-month low. So even as the research firm subsequent India service PMI report showed, both manufacturer and service companies continue to shed jobs for the 13th month. ஓகேயா? ஸோ அந்த ஜாபை கொடுத்தாலுமே என்ன நடந்திருக்குன்றத அடுத்த சென்டென்ஸ் நம்மளுக்கு கோட் பண்ணிருக்கு. ஸோ இங்க வந்து இட் இஸ் டி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அந்த சீக்வன்ஸ் உட்காந்துருக்கு அப்படின்றது புரிஞ்சுதா? ஸோ எல்லா சென்டென்ஸையும் இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்பொழுது நான் சொல்லியிருக்கேன் அந்த விதம் மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. அதாவது கோ ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். சரியா? அந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. சரியா? படிச்ச பிறகு அதோட கனெக்டிங் வேர்ட், ஸ்டார்டிங்ல இருக்க கனெக்டிங் வேர்ட் அண்ட் எண்டிங்ல இருக்கிற கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இதை ரீட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு க்ளூ மேக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ரீட் பண்ணும்பொழுது எந்த சென்டென்ஸ்ல உட்கார வைக்க முடியும் அப்படின்றத யூ கேன் ப்ரிடிக்ட். ஓகேயா? ஸோ திஸ் நாட் டூ டஃப், பட் தென் சீக்வன்ஸ் நமக்கு தெரியும் பொழுது அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ இன்னொரு செஷன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ கைஸ் டுமாரோ வித் அதர் செஷன். ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.